Hi friends, welcome to Max Limitless. In this video, we will talk about Chapter 6, Application of Derivatives, Miscellaneous, question number 10. The sum of the perimeter of a circle and a square is k, where k is some constant. Prove that the sum of their area is least when the side of the square is double the radius of the circle. In the question, the perimeter of a circle and the square which is k. That is k is a constant. That's why we prove sum of their area. Sum of area of circle and the square is least. So, our function is sum of area of circle and square. That's why இன்னொன்று கூட ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னன்னா side of the square is double the radius of the circle அப்படினு. First side of the square x ன்னு வெச்சுக்கலாம். அப்போ side of the square is equal to x. அடுத்தது radius of the circle y variable வெச்சு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அப்போ radius of the circle is equal to y. இப்போ sum of the perimeter of a circle and square னு கொடுத்திருக்காங்க இல்லையா அப்போ total perimeter is equal to k அந்த total perimeter என்னன்னு பாத்தீங்கன்னா of circle plus square அதுல அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க constant சொல்லிட்டாங்க அப்போ is equal to k perimeter of a circle நமக்கு தெரியும் 2 pi r இங்க r க்கு பதிலா நம்ம என்ன வெச்சிருக்கோம்னா y variable வெச்சிருக்கோம் அப்போ 2 pi y இப்போ perimeter of a square என்னன்னு பாத்தீங்கன்னா 4 into side அப்போ side நம்ம என்ன வெச்சிருக்கோம் x ன்னு வெச்சிருக்கோம் அப்போ 4x is equal to constant k. இப்போ ரெண்டு வேரியபிள் வருது அப்போ ஒண்ணே in terms of அதரா மாத்தணும் இல்லையா அப்ப நம்ம y ஐ in terms of x ஆ மாத்த போறோம் அதுக்கு என்ன பண்ண போறோம்னா 2 pi y is equal to இந்த plus 4x அந்த சைடுல கொண்டு போய்ட்டோம்னா k minus 4x அப்படினு வந்துரும் அதுக்கு அப்புறம் y is equal to 2 pi மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது அடுத்த சைடுல போயும்போது division ஆயிடும் அப்போ k minus 4x divided by 2 pi அப்படினு வரும் இத வந்து ஒரு இடத்துல வெச்சுக்கலாம் இப்போ ஃபங்க்ஷன் குள்ள போயிரலாம் இப்போ ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் ஏரியா ஏனா sum of their area ன்னு சொல்லிருக்காங்க அப்போ டோட்டல் ஏரியா அப்ப ஏரியாங்கிறது என்னன்னா டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் சர்க்கிள் பிளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இப்போ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி circle oda formula area of the circle oda formula enna pi r square நம்ம r க்கு பதிலா என்ன வெச்சிருக்கோம் y அப்போ pi y square plus area of square என்ன side into side அதாவது a square நம்ம side என்ன வெச்சிருக்கோம் x அப்போ x square இப்போ இது வந்து ஏரியா a ன்னு வெச்சுக்கலாம் இப்போ நம்ம y க்கு பதிலா y க்கு நாம வெச்சிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்போ a is equal to pi into k minus 4x divided by 2 pi the whole square plus x square இப்போ வேரியபிள் என்ன ஆயிடுச்சு எல்லாமே x ஆயிடுச்சு அப்போ நம்ம இந்த இடத்துல a of x ன்னு போட்டுக்கலாம் அப்போ a of x is equal to pi இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சேர்த்து இருக்கு அப்ப நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம் k minus 4x to the whole square divided by 2 pi the whole square plus x square திருப்பியும் இந்த 2 pi நம்ம எப்படி எழுத முடியும் 4 pi square ன்னு எழுதலாம் இல்லையா அப்ப pi into k minus 4x the whole square divided by 4 pi square plus x square இங்க நியூமரேட்டர்ல ஒரு பை டினாமினேட்டர்ல ரெண்டு பை இருக்கு அதுல ஒன்னு கேன்சல் ஆயிடும் அப்போ நம்ம கிட்ட a of x is equal to k minus 4x the whole square divided by 4 pi plus x square அப்படினு வரும் இப்போ இதெல்லாம் எதுமே தேவையில்லை அந்த y ஓட ரிசல்ட் மட்டும் நமக்கு தேவைப்படும் அதனால அத மட்டும் ஒரு இடத்துல நோட் பண்ணி வெச்சுக்கலாம் அப்போ y is equal to k minus 4x by 2 pi அப்படினு நோட் பண்ணி வெச்சுக்கலாம் இத நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இந்த y கூட அடிச்சிடலாம் இப்போ
நமக்கு வந்து a of x கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ a dash of x கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ a dash of x எப்படி கண்டுபிடிப்போம்? k minus 4x to the power 2 இருக்கு இல்லையா? அப்போ என்ன ஆயிடும்? 2 times of k minus 4x அப்படின்னு வரும். to the power 1 வரும். அதை நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். into திருப்பியும் இந்த minus 4x டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா minus 4னு வரும். divided by denominatorல 4 pi கான்ஸ்டன்ட் தான், அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x அப்படின்னு வரும். இப்போது நியூமரேட்டரில் இருக்கிற 4ம் டினாமினேட்டரில் இருக்கிற 4ம் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்போது a dash of x என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, -2ன்னு வச்சுக்கலாம். அப்போ -2 into k minus 4x divided by pi plus 2x அப்படின்னு வரும். அப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா -2k plus 8x divided by pi plus 2x அப்படின்னு வரும். இப்போ நம்ம a double dash கண்டுபிடிக்கலாம். அப்போ a double dash of x is equal to இந்த -2k by pi வந்து கான்ஸ்டன்ட், அதனால அது 0 ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட 8x by pi இருக்கும். 8x by piயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 8 by pi வரும். ப்ளஸ் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும். இதில் பார்த்தோன்னா x வேரியபிளே கிடையாது. அப்போது அதுவும் இல்லாமல் இது வந்து பாசிட்டிவ், விச் மீன்ஸ் கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 வந்துருச்சுன்னா அது வந்து மினிமம். மினிமம் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம்னா லீஸ்ட்னு சொல்லலாம். அவங்க கேட்ட மாதிரி சம் ஆஃப் தயர் ஏரியா இஸ் லீஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு வருவோம். அது என்னென்னா சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டபுள் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரி, அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0 பண்ணணும். அதாவது a dash of x is equal to 0 அப்படின்னு பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் -2k plus 8x divided by pi plus 2x is equal to 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா பை தான் வரும். அப்போது காமனாக எல்சிஎம் எடுத்துட்டு பை தான் எல்சிஎம். அப்போ பை -2k plus 8x plus 2πx is equal to 0. இந்த பை அதர் சைடில் போகும்போது 0 கூட மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 0 ஆகிடும். -2k plus இந்த 8x plus 2πxல பார்த்தோன்னா 2x காமனாக இருக்குது. அப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ வெளியில் எடுத்துட்டோன்னா நமக்கு என்ன இருக்கும், 4 plus pi அப்படின்னு வரும். is equal to 0. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த k கான்ஸ்டன்ட்டை இந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்படி பார்த்தோன்னா 2x of 4 plus pi is equal to -2k இந்த சைடு வரும்போது +2k ஆயிரும். 0 plus 2k 2kன்னு ஆயிரும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 2 இருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது x into 4 plus pi is equal to kன்னு வரும். அப்போது x is equal to k by 4 plus pi அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இந்த y வேரியபிளில் இருக்கிற ரிசல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே yயோட ரிசல்ட் என்னன்னு வச்சுருக்கோம், y is equal to k minus 4x divided by 2πன்னு வச்சுருக்கோம். இதில் k minus 4 இந்த xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், k by 4 plus பையை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை 2π இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 4 plus pi தான் வரும். அப்போது k into 4 plus pi minus 4k divided by இந்த டினாமினேட்டர் கீழே வந்துடும். அப்போது 2π into 4 plus piன்னு ஆயிரும். இப்போது நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா
4k plus pi k minus 4k divided by 2 pi into 4 plus pi அப்படின்னு வரும். இப்போது ப்ளஸ் 4kவும் மைனஸ் 4kவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் பை கே இருக்கும், டினாமினேட்டரில் 2 pi into 4 plus piன்னு வரும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா ஒய்யோட வேல்யூ. சரி, இப்போது இதில் நியூமரேட்டரில் ஒரு பை டினாமினேட்டரில் ஒரு பை இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். அப்போது k by 2 into 4 plus pi is equal to yன்னு இருக்கும். இப்போது டினாமினேட்டரில் இருக்கிற 2 இந்த சைடு போகும்போது 2yன்னு ஆயிரும். அப்போ 2y is equal to k by 4 plus piன்னு வரும். இந்த k by 4 plus pi என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் நம்மளோட x வேல்யூ. அப்போ 2y is equal to x, or you can write it as x is equal to 2y. இப்போ நம்ம x என்னன்னு வச்சுருக்கோம்? side of the squareன்னு எடுத்திருக்கோம். அப்போது side of the square is equal to, or you can write side of the square is double the y என்னன்னு வச்சுருக்கோம்? ரேடியஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டபுள் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆயிடுச்சு. அதுதான் அவங்க வந்து செகண்டாக நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னது. அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராப்ளமில் பார்க்கலாம். தேங்க்யூ.